ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யூ சேஞ்ச் யுவர் லைஃப் பை சேஞ்சிங் யுவர் ஹார்ட், மேக்ஸ் லுக்காடோ. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய மனசை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிடுவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? யூ சேஞ்ச் யுவர் லைஃப் பை சேஞ்சிங் யுவர் ஹார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி. இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா புது வெக்காபுலரி நம்ம நிறைய யூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி சில வெக்காபுலரி, அதோடைய மீனிங், அது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வெக்காபுலரியுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடார்ன்மெண்ட். அடார்ன்மெண்ட் அப்படின்றது ஒரு நவுன். நவுன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், திங்ஸ், பிளேசஸ், பர்சன்ஸ், இது எல்லாமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடார்ன்மெண்ட் அப்படின்னா மீனிங் என்ன பாருங்க. A decoration that is added to relieve plainness. ஒன்றும் இல்லாமல் பிளெயினாக இருக்கிறத அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா? அதை ஜோடிச்சு வைப்போம், அழகுபடுத்துவோம்ல, அதுக்கு பேர் தான் அடார்ன்மெண்ட் அப்படின்னு பேர். டெக்கரேட்டிங் ஒன் செல்ஃப் வித் சம்திங் கலர்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது நம்மளை நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அடார்ன்மெண்ட் அப்படின்னு பேர். நம்மளை டெக்கரேட் பண்ணிப்போம், ஒரு இடத்த நம்ம டெக்கரேட் பண்ணுவோம், நம்ம வீடை டெக்கரேட் பண்ணுவோம், அந்த மாதிரி செயலுக்கு தான் நம்ம அடார்ன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. There is a temple without any adornment or decoration. எந்த அணிகலனும் அல்லது அலங்காரமும் இல்லாத ஒரு கோயில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வார்த்தை வின்ஸ். வின்ஸ் வின்ஸ் அப்படின்றது ஒரு வேர்ப். வேர்ப் அப்படின்னா வினைச்சொல் இல்லையா? வின்ஸ்னா மீனிங் என்ன? மேக் அ ஃபேஸ் இண்டிகேட்டிங் டிஸ்கஸ்ட் ஆர் டிஸ்லைக். அதாவது நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு அது பிடிக்கல, வெறுப்பாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராபேக் ஆஸ் வித் ஃபியர் ஆர் பெயின். அதாவது பயத்தில், ரொம்ப வலியில், ரொம்ப கஷ்டத்தில், துன்பத்தில் நம்ம பின் நோக்குவோம் இல்லையா? அதை தான் நம்ம வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். He took the song off because it made his mother wince too much. இதோடைய தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் அந்த பாடலை நீக்கினார் ஏனெனில் அது அவரது தாய்க்கு அதிக வலியை கொடுத்தது. அந்த மாதிரி ரொம்ப துன்பத்தையும் ரொம்ப வலியையும் கொடுக்கக்கூடியது தான் நம்ம வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எக்ஸ்பிரஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வார்த்தை வெனமஸ். வெனமஸ் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. வெனமஸ் அப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸ்ட்ரீம்லி பாய்சனஸ் ஆர் இன்ஜூரியஸ். வெனமஸ் அப்படின்னா அதிக அளவு விஷத்தன்மை வாய்ந்தது அல்லது ரொம்ப ரொம்ப அடிபடக்கூடியது, அடிகளை ஏற்படுத்தக்கூடியது. அதை தான் நம்ம வெனமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. வெனமஸ் ஸ்னேக்ஸ் ஸ்பிட் அண்ட் ஹிஸ் when they are cornered. விஷப்பாம்புகள் முடுக்கப்படும் பொழுது சத்தம் எழுப்பி விஷத்தை துப்புகின்றன. நம்ம ஒரு விஷப்பாம்பை துரத்திட்டு போகிறோம், அதை அடிக்கிறதுக்கு கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அந்த விஷத்தை துப்பும், அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு இல்லையா? ஹிஸ் அப்படின்ற சத்தத்தை போட்டு அந்த விஷத்தை என்ன பண்ணும்? துப்பும். அப்போ வெனமஸ் அப்படின்னாக்கா விஷம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை riotous. riotous riotous அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணும் இல்லையா?
The riotous அப்படின்னா மீனிங் என்ன? wild and full of fun அல்லது very lively and noisy. அதாவது ரொம்ப கேளிக்கை நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, ரொம்ப அதிக அளவு அது. அடுத்தது ரொம்ப சத்தமாக ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப குதூகலமாக நம்ம பண்ணிகிட்ருப்போம், சத்தம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. அதை தான் நம்ம riotous அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். We went to a riotous wedding party and danced all night. நாங்கள் வேடிக்கையும் உற்சாகமும் நிறைந்த ஒரு திருமண விழாவிற்கு சென்று இரவு முழுவதும் நடனம் ஆடினோம் அப்படின்றது தான் riotous அப்படின்ற. riotous wedding அப்படின்னா ரொம்ப உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்த ஒரு வெட்டிங் பார்ட்டி. அதுதான் riotous wedding party அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை matron. matron அப்படின்றது ஒரு noun. matron அப்படின்னா என்னது? A woman who works as a nurse in a school. ஸ்கூலில் நர்ஸாக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள matron அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா a married woman who is staid and dignified. அதாவது திருமணமான ஒரே நிலைப்பாட்டுடன் கூடிய கண்ணியமான பெண், அவங்கள நம்ம matron அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. Judy looked up in surprise when matron walked in. matron உள்ளே நுழைந்ததும் ஜூடி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இவங்க அந்த நர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு மேரிட் டிக்னிஃபைடு உமனாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம Adornment, Wince, Venomous, Riotous, Matron, இந்த 5 வார்த்தைக்கும் பொருள் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்ட இந்த 5 வார்த்தையில் ஏதாவது 2 வார்த்தையை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.